ப்ரோ நைட்டு 12 மணிக்கு பேய் வீட்டுக்கு போயிட்டு கேண்டில் டின்னர் சாப்பிடுங்க ப்ரோ. யாரு கூட? பேய் கூடியா? சரி சாப்பிட்றேன், வாங்க போலாம். நானும் ஃபர்ஸ்ட் தேவையான பொருள்லாம் வாங்கி வச்சுட்டு ஒரு 11:30 மணிக்கு தான் கிளம்பி அங்கே போக ஆரம்பித்தேன். நம்ம இந்த பேய் பில்டிங்லாம் போயிட்டு ஒரு பில்டிங் இது பேய் பில்டிங் மாரி இருக்குது. இதில் தான் போயிட்டு நம்ம வந்து கேண்டில் டின்னர் சாப்பிட போகிறோம். நீங்கள் நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க, அதை தான் பண்ண போகிறோம். நம்ம அந்த பில்டிங்கில் போகலாம். சுற்றி யாருமே இல்லை, நாங்கள் மட்டும் தான் இருக்கோம். நம்ம உள்ளே போவோம் வாங்க. இந்த வீடியோ பயங்கரமாக இருக்குது, சுற்றி காட்டுறான் எப்படி இருக்குங்க. மறைஞ்சு வந்துட்டு வீட்டுல அதை போகலாம். மழை போயிட்டு வீடு கொடிதான் ஃபுல்லாக கொலிதான் கூட இருக்கு. கொலினாலே சொல்லுவாங்க, ஃபுல்லாக கொலிதான் இருக்கு. வாங்க வெளியே பால்கனியை சுற்றி காட்டுவாங்க. வீடு செம்ம பயங்கரமாக இருக்குது. பாத்ரூம் தான் அதிகமாக இங்கே பாம்பெல்லாம் எங்கே பார்த்தாலும் கொல்லி தாண்டா இருக்குது. மரம் மரம் வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா? இப்போ பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, இடமே ஃபுல்லாக செடி தான். ஃபுல்லாக செடி வேறு வந்து எப்படி இருக்கு பாருங்க. பால்கனி அது, பால்கனியில் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? போகலாம் பார்த்துவாங்க. மரம் பாருங்க, எவ்வளோ பெரிய மரம் பார்த்தீங்களா? மரம் வேறு எங்கடா போகுது? இந்த மரம் வேறு பார்த்தீங்களா? இல்லைங்க, இந்த மரம் வந்து இப்படி போய் வெளியே போகுதுங்க. இது பார்க்கறதுக்கு வந்து மரம் மாரியே இல்லை, பாம்பு மாரி இருக்குது. ஒரு மரம் எப்படிங்க இப்படி வந்து கரெக்டாக அந்த கேப்பில் போவோம். ஆனால் கேப் வேறு எங்கேயுமே இல்லை. அந்த கேப்பை விட்டு கரெக்டான கேப்பில் வந்து அந்த கேப்பில் போகுது. பார்த்துக்கோங்க, இது போதும். இந்த மரம் பார்த்தீங்கன்னா அது வருது பாருங்க. மரம் இது புது மரம், இதுதான் ஜாயிண்ட் ஆகுது. ஆனால் எதுவுமே இல்லை. வீடை சுற்றி மரம் தாங்க. வெளியே வெளியே காட்டுறாரு. வீடே வெளியே பயங்கரமாக இருக்கு, ரொம்ப பயங்கரமாக இருக்காங்க. ஏதோ சாமி தான் பண்ணிடுறாரு.
ஃபுல்லாக குழிவு தான் இருக்குது. குழி வச்சிச்சு, ஃபுல்லாக குழிவு தான் இருக்குங்க. இதுதான் கிச்சன் போல், ஃபுல்லாக குழிவு தாங்க இருக்குது கிச்சனில். இது வந்து ஸ்டோரேஜ் ரூம் போல், ஸ்டோரேஜ் ரூம். இது ஸ்டோரேஜ் ரூம் தான். நிறைய இடத்துல குழிவு தான் நிறைய இருக்குது. அது டிஸ்டர்ப் பண்ணாமல் போயிடலாம். இந்த இடத்துல தான் வந்து போட்டு கேன்டீன் டின்னர் சாப்பிட போகிறோம். பேய் வருமானு தெரியல, கண்டிப்பாக ஆனால் பேய் வரும்னு நினைக்கிறேன். இந்த வீட்டு ஃபுல்லாக மரம் வேறு எல்லாமே அப்படியே ஃபுல்லாக வேரை சுற்றி தான் இருக்குது. மரமே அவ்வளோ வேறு இருக்குது வீட்டு உள்ளேலாம் பெரிய பெரிய வேர்லாம் வந்துருக்கு. நம்ம இங்கே வந்து சாப்பிடுவோம், கேன்டீன் டின்னர் சாப்பிடுவோம். வாங்க நம்ம கேன்டீன் டின்னர் கொண்டாடுறது. ஃபஸ்ட்டு இந்த வேஷ்டியை போட்டுப்போம். அம்மாலாம் இருக்காங்க, கண்டிப்பாக பேய் இருக்கும். நம்ம இந்த பேய் வீட்டிலலாம் கேன்டீன் லைட் டின்னர் கொண்டாட போகிறோம். நான் தனிப்பட்ட முறையிலோட நான் டின்னர் கொண்டாடலை. ஃபஸ்ட் டைம் ஒரு பேய் கூட கொண்டாட போகிறேன் டின்னர். அது கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா இது கண்டிப்பாக வந்துடும் நினைக்கிறேங்க. இந்த வீட்டில் வவ்வாலாம் இருக்குது. அதுவும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா இந்த வீடை விட்டு ஒரு 50 வருஷம் தான் இருக்கும் போல். ஏன்னா ஃபுல்லாக வேறு வீட்டுள்ளலாம் பூண்டு வேறு வளருது. 11:45 12 மணி ஆக போகுது. நம்ம செட்டிங் போடுறதுக்குள்ளே கரெக்டாக மணி 12 ஆகிடும். நம்ம இதெல்லாமே அடுக்கி வச்சிடலாம். நம்ம எதிரில் உட்காந்து சாப்பிட்றோன்னா சாப்பாடு வச்சிடலாம். நம்மளுக்கும் ஒரு பிளேட் சாப்பாடு வச்சிடலாம். நம்ம கூப்பிடலாம், ஃபுல்லாக கேண்டில் ஏற்றிட்டு அவங்க கண்டிப்பாக வந்து சாப்பிடுவாங்க நம்ம கூட உட்காந்து. நம்ம வீடியோ அங்கே கேமரா வச்சுட்டேன், நம்ம ஆரம்பிப்போம். நாங்கள் இப்போ ஃபஸ்ட்டு ஜூஸை ஊற்றிடுவோம் 2 பேருக்கும் சரிசமமாக. ஒரு சிக்கன் 65 வச்சுருவோம் 2 பேருக்கும். பிரியாணியை வச்சுருவோம். லெக் பீஸ் எனக்கு, முட்டை அவங்களுக்கு தருவோம். லெக் பீஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம். முக்கியமானது ரோஸை வச்சுருவோம். ஃபஸ்ட் டைம் கேண்டில் லைட் டின்னர் இப்போ தான் சாப்பிட்றேனே. நீங்கள் சொல்லி தான் சாப்பிட்றேன். இப்போ என் வாழ்க்கையில் எதுவும் சாப்பிட்டதே இல்லை. நல்லா இருக்குது இந்த ரோஸ்லாம் போட்ட உடனே. சவுண்டு கேட்குறதோ, பெல்லடி இதுமாதிரி சவுண்டு கேட்குதுங்க. சவுண்டு கேட்குது அவங்களுக்கு. மொபைல் சவுண்டு கற்றுது பாருங்க. வாசனை வருவாங்க நிறைய. நம்மளை சுற்றி கேண்டில் ஏற்றிடுவோம். கேண்டில் ஏற்றிட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணுறோம். கண்டிப்பாக சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இது காரணம்லாம் 5 கேண்டில் வச்சாச்சு. இப்போ நம்ம கொடுத்தோம், லைட் ஆஃப் பண்ணுறோம். ரொம்ப பயமாக இருக்குது. வால் சவுண்ட் வரை கேட்டுகிட்டே இருக்குது. கேண்டில்லாம் ஏற்றியாச்சு. இப்போ நம்ம கூடுவோம். ஆனால் செம்ம பயமாக இருக்குங்க. பேச்சு வர மாட்டேங்குது எனக்கு. எங்கதா கரெக்டாக மணி பார்த்தீங்கன்னா 12:14 ஆயிடுச்சு. 12:15 ஆகிடுச்சு. நம்ம லைட்லாம் ஏற்றிட்டோம். நம்ம கூடுவோம். கூப்பிட்றேன். இங்கே யாரா இருக்கீங்களா? ஏன்னா இருந்தால் வாங்க. நீங்கள் என்ன வந்து கூட அந்த சாப்பிட முடியுமா? இருந்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு சவுண்டோ அசைவோ ஏதாவது கொடுங்க. சரி, யாருமே வரல. ஆனால் ஒரு சில பயமாக இருக்குது, செம்ம பயமாக இருக்குது. ஒரு மாதிரி
சவுண்ட்லாம் நடக்கிற மாரி இருக்குது, அசைகிற மாரி இருக்குது. சவுண்ட்லாம் வந்து கொஞ்சம் காற்று வர பயங்கரமாக அடிக்குதா, சவுண்ட்லாம் அந்த ஜன்னல் சவுண்ட்லாம் கேட்குது. சரி பயமாக தான் இருக்குது. யாரா இருக்கீங்களா? கதவு அசையுது, காற்றுல வந்து நினைக்கிறேன். கதவு அசைஞ்சிச்சுல, கதவு திறக்குதுங்க. கதவு திறக்குதுங்க. தெரியுதா உங்களுக்கு? கதவு சாத்தி வச்சுருந்தாங்க, நான் தான் திறந்துதுங்க. இப்போ கதவு கேண்டீன்லாம் பாருங்கள் ஷேக் ஆகுது. இப்போலாம் ஸ்ட்ரைட்டாக இருக்குது, கேண்டீன்லாம் ஷேக் ஆகுது பார்த்தீங்களா? பாருங்க கதவு திறக்குது. யாரா இருக்கீங்களா? உடம்பே செலுத்து வச்சு செம்மையாக செலுத்துது. சவுண்டு கேட்குது. யாரா இருக்கீங்களாங்க? கதவு ஓப்பன் ஆகிடுச்சு. நம்ம கதவை க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுவோம். காற்று நல்லா திறந்துதான் தரல. இன்னும் அவங்க என்னாச்சும் உள்ளே தான் இருக்காங்க போல். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஜூஸை குடிப்போம், அவங்கள சேஸ் பண்ணி குடிப்போம். வேணா இருந்தாலும் குடிக்கிட்டு வந்து இப்போ யாருனா இருந்தீங்கன்னா வந்து எவ்வளோ சாப்பிடுங்க. சேஸ் யாரும் வரல. நீங்கள் யாருனா இருந்தீங்கன்னா சேஸ், உங்களுக்கு ஏதாச்சும் அறிகுறி கொடுங்க யாருனா இருந்தீங்கன்னா. சரி சேஸ். உங்களுக்குன்னு ஒரு ஜூஸ் இருக்குது, வருவீங்களா குடிக்கிறதுக்கு? அவங்க ஜூஸும் காலி ஆகலை, அப்படியே தான் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஜூஸ் என்ன காலி ஆகா சொல்லிட்டு இது ஜூஸ் குடிச்சிட்டோம். பிரியாணி சாப்பிடுவோம். பிரியாணினா வந்து கூட சாப்பிடுவாங்க தரல, நம்ம சாப்பிட்லாம். எங்கள் பிளைட் இப்போ செம்மையாக அசைஞ்சுதுங்க. செம்ம பயமாக இருக்குது. பிளைட் சவுண்டு கேட்டுதுங்க இப்போது எனக்கு. கதவு திறக்குது பாருங்க. கதவு திறக்குதாடி. போயிடலாமா? ஆள் என்ன வராங்கன்னா உள்ள. சரி நம்ம சாப்பிடுவோம். யாருன்னா வந்து நான் சாப்பிடுங்க. நீங்கள் இருக்கிறீங்கன்னு தெரியும், ஆனால் நல்லா அசையவே இல்லைங்க. நான் திருப்பியும் போயிட்டு கதவை மூடிட்டேன். நான் வருதான அறிகுறி தெரியுது, ஆனால் வந்து சாப்பிட மாட்டாங்க. பாத்திரத்தை அசைக்கிறாங்க, கதவு திறக்கிறாங்க, சவுண்ட்லாம் கொடுக்குறாங்க, ஆனால் வந்து சாப்பிட மாட்டாங்க. நம்ம சாப்பிட்டு வந்து போயிடுவோம். ரொம்ப ஆபத்துங்கிறது எங்களுக்கு. அசைந்து பார்த்தீங்களா? எரியுதா குனி? எப்படியா இருந்தது? கேண்டில் ஊற்றி வேஸ்ட்டே இருந்துச்சு. அவங்க இருக்க வேணான்னு சொல்கிறாங்க போல், இது போயிடுங்க அப்படின்றாங்க போல். இந்த எல்லாமே ஆஃப் பண்ணிட்டு நம்ம போயிடுவோம். இப்போ ஒரே ஒரு மெழுகுவர்த்தி மட்டும் தான் எரியுது. இப்போ கூப்பிட்டு பார்ப்போமா? நீங்கள் வாங்க, என் பங்கை நான் சாப்பிட்டுட்டேன், உங்கள் பங்கு வந்து சாப்பிடுங்க. வாங்க வாங்க வாங்க. வீட்டில் ஆனால் இருக்காங்க, ஆனால் வரமாட்டாங்க. ஆனால் அவங்களோட அறிகுறியை கொடுக்குறாங்க. இப்போ நம்ம அவங்க சாப்பாடு சாப்பிட்டு பார்ப்போம், அந்த டேஸ்ட் எதான்னு பார்ப்போம். இது கையில் வச்சுருந்தேன்னா என்னோட சாப்பாடில் இப்போ வந்து டேஸ்ட்டே எனக்கு செப்புன்னு இருந்தது. கிச்சனில் செப்புன்னு இருந்தது. ஜூஸை குடிப்போம். ஜூஸில் தான் டிஃப்ரெண்ட் தரல. அங்கே போயிடுவோம். அவங்க டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அவங்க எங்கே போகன்றாங்க போல், நம்ம போயிடுவோம்.
இடத்துக்கு போயிடலாம். நம்ம இந்த வீட்டை விட்டு போயிடுவோம். உண்மையாக இந்த இடத்துல பேய் இருக்குது. நம்ம போகலாம். இதோட டாஸ்க்கு முடியுது. இந்த வீடியோ ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்கேன். ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை.